நான் வேணா என்னன்னு போய் பார்த்துட்டு வரட்டுமா அத்தை? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? மா ஏமா பிரச்சனையாக போகுது? அதான் மீனாட்சியம்மா இந்த கல்யாணத்தை 3 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லி பெரியப்பா சொன்னார். அப்புறம் என்ன சொன்னாருடா, ஆனா பேசணும்னு கூட்டிட்டு போய் இன்னும் வரலையே, அதான் யோசிக்கிறேன். ஒன்னும் ஆகாதுமா. நான் வேணா என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தேவி, அவங்களே பேசிட்டு வரட்டும். என்னம்மா நீ இப்படியும் சொல்ற, அப்புறமா கவலையும் பட்டுட்டு இருக்க. உன்னை என்னம்மா சொல்றது? நான் என்னடா பண்ணுவேன்? பெத்த மனசு ஒண்ணு மாத்தி ஒண்ணு யோசிச்சு துடிச்சிட்டு இருக்கு. மா வராங்கம்மா. கையல், என்னாச்சு கையல்? அவங்க என்ன சொன்னாங்க? பெரியப்பா சொன்ன மாதிரி அவங்க ஆனந்தியோட படிப்புக்காக கல்யாணத்தை தள்ளி வைக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்கம்மா. காமாட்சி, நான் தான் சொன்னனே, நீங்க எல்லாருமே என்ன நம்பாம சந்தேகப்பட்டீங்க. ஐயோ இல்ல பெரியப்பா, அது நாங்க சந்தேகம்லாம் படல. மீனாட்சி மேடமே இந்த விஷயத்த ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்குமேன்னு நினைச்சோம், அவ்வளவுதான். இப்போ சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். இனிமே மனசுல எந்த சங்கடமும் இல்லாம நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஆமா. மீனாட்சி, நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போறத பத்தி தான் ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? என்ன? அது ஒண்ணு இல்லம்மா, ஆனந்திக்கு நாளைக்கு ஏதோ முக்கியமான பரீட்சை இருக்கான். அந்த பரீட்சையை அவ கண்டிப்பா அட்டன் பண்ணியே ஆகணுமா. அதான் ஆனந்தி போய் பரீட்சை எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமான்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இத பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றது, சொன்னா நீங்க அதை எப்படி எடுத்துக்குவீங்களோன்னு எங்க எல்லாருக்கும் ஒரு தயக்கம். இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. உண்மையிலேயே வடிவு இந்த விஷயத்த சொல்லதான் உங்ககிட்ட பேச வந்தா. இத சொன்னா நீங்க எப்படி எடுத்துக்குவீங்களோன்னு தான் நான் ஏதேதோ சொல்லி சமாளிச்சேன். ஆனா நீங்க எங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறப்ப எனக்கு உண்மையை மறைக்க மனசு வரல. அதோட இல்லாம இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாதான் நீங்க ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு தோணுச்சு. எங்களுக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நாளைக்கு ஆனந்திக்கு பரீட்சை வேற இருக்கு. அதனால நிச்சயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமாமா. நீங்க ராமச்சந்திரன் கிட்ட கூட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த விஷயத்த கலந்து பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணே. நான் என்னோட முடிவை இப்பவே சொல்லிடுறேன். பொண்ணுங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். என் மருமக படிக்கணும்னு தானே ஆசைப்படுறா. அதனால நிச்சயதார்த்தத்தை 3 மணி நேரம் தள்ளி வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன? என்னம்மா? நிச்சயதார்த்தத்தை தள்ளி வச்சுக்கலாம், ஆனா கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரமா நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நடத்திடணும். ஏன்னா என் பையனுக்கு இப்ப கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் அவன் ஜாதகப்படி கல்யாணம் கூடி வர்றதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல ஆகுமா. இத மட்டும் கையல் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் தயவு செஞ்சு சொல்லிடுங்களேன். சொல்லிடுறேம்மா. கல்யாணத்தை நீங்க நினைக்கிறத விட சீக்கிரமாவே ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து நடத்திடலாம். அது என்னோட பொறுப்புமா. இது போதண்ணே. மீனாட்சி இந்த நிச்சயதார்த்தத்தை 3 மணி நேரம் தான் தள்ளி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா நீங்க மொத்தமாவே தள்ளி வைக்கிறதா அவ சொல்லிட்டான்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆனாலும் சரி, மீனாட்சி நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தாம விடாது. ஆனந்திக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சே தீரணுங்கிறது தான் விதின்னா இதை யாராலையுமே மாத்த முடியாது. கயல், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ சந்தேகப்பட்டியோ இல்லையோ, ஆனா உனக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக உன்னை கூட்டு போய் உன்னை வச்சு மீனாட்சி கிட்ட எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணியாச்சு. இந்த பேச்சை இப்போதைக்கு இத்தோட விட்டுறலாம். ஆளு மாத்தி ஆளு அவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப கேட்டு அவங்கள சங்கடப்படுத்த வேண்டாம். இத பத்தி யாருமே இனி அவங்க கிட்ட எதுவும் பேசாதீங்க, சரியா? இந்த ரெசார்ட்ல தான் ஆனந்தி இருக்கான்னு மச்சான் சொன்னான். அவ எங்கேயும் காணுமேடா. ஆமா, நாம அவளை தூக்க போறோம்னு தெரிஞ்சு அவன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிப்பாளா? டேய், நாம தானே அவளை தேடி போனோம். டேய், மற்றவங்க நம்மளை பார்த்து சந்தேகப்படுறதுக்குள்ள ஆனந்தியை தூக்கிட்டு கிளம்பிடணும், புரியுதா? வா.
நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன்.